Hello guys, Vasu here. இன்னைக்கு TNPSC simplification sum தான் பார்க்க போறோம். So question பாருங்க. X plus 2 divided by x square plus 3x plus 2 plus x minus 3 divided by x square minus 2x plus 3. So இந்த first ரெண்டு denominator நம்ம simplify பண்ணிக்கலாம். First x square plus 3x plus 2. Splitting the middle term வச்சு தான் நம்ம simplify பண்ண போறோம். So எனக்கு இதில் வந்து multiply பண்ணா 2 வரணும், add பண்ணா 3 வரணும். அப்போ எனக்கு 2 and 1 எடுத்துக்கலாமா? இப்போ நான் எப்படி எழுதலாம் இதை? So x square plus x plus 2x plus 2. அப்போ இதில் x காமனாக வெளியில் எடுத்தால் x into x plus 1. இதில் 2 காமனாக வெளியில் எடுத்தால் plus 2 தான் வரும். அதாவது x plus 1 வந்துடும். இப்போ இது வந்து சேமாக இருக்கா? அப்போ x plus 1 into x plus 2. இது ஒன்று. அடுத்து x square minus 2x plus 3. இதில் எனக்கு பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் 3 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணும். அப்போ -3 and 1 எடுத்துக்கிறோம். அப்போது x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3x ப்ளஸ் 3. அப்போ எனக்கு எக்ஸை காமனாக வெளில எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 1, இது -3 காமனாக வெளில எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த ரெண்டும் சேர்த்து எக்ஸ் மைனஸ் 3. இப்போ கொடுத்துருக்க சம்மில் எனக்கு டினாமினேட்டருக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் பண்ணுங்கள், எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 கேன்சல் பண்ணுங்கள். பேலன்ஸ் எனக்கு 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. இது ரெண்டும் அடிஷனில் இருக்கனால டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ 1 + 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ ஐ கெட் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 1. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர்.